ஒன்றான ஒரு அழகான துவா. ரப்பி அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், வலா துஇன் அலைய, எனக்கு எதிராக எனக்கு துணை புரிந்து விடாதே. அப்படின்ற என்ன? ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்றெல்லாம் நம்ம துவா கேட்போம். அதாவது யா அல்லாஹ் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதா, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை வணங்குவதற்கு அஇன்னி எனக்கு உதவி செய் அப்படின்னு வருது. அப்படின்னா ரப்பி அஇன்னி என்றா உலக வாழ்க்கைக்கும் உதவி செய், உன்னை வணங்க, உனக்கு துவா கேட்க, உன்னிடத்தை குர்ஆன் ஓத, உன்னை ஞாபகப்படுத்த எனக்கு அஇன்னி எனக்கு உதவி செய், வலா துஇன் அலைய. அந்த உதவி எனக்கு என்ன, உன்னை ஞாபகப்படுத்தாத அமைப்பில், உன்னை குர்ஆன் ஓதாத அமைப்பில், திக்ர் செய்யாத அமைப்பில், தொழாத அமைப்பிலான உதவியாக அது இருந்துடக்கூடாது. எனக்கு வரக்கூடிய பொருளாதாரம், எனக்கு வரக்கூடிய சூழல்கள், எனக்கு வரக்கூடிய வசதிகள்லாம் உனக்கு எதிராக நான் நடந்து கொள்கின்ற அமைப்பில் அந்த உதவிகள் இருக்கக்கூடாது. ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய வன்சுர்னி வலா தன்சுர் அலைய, எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உதவி செய்து விடாதே. நீ தரக்கூடிய உதவிகளெல்லாம் எனக்கு உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, என் குடும்பத்தை சேர்ந்து நடக்கக்கூடிய, மார்க்கத்துக்கு ஒப்பாகக்கூடிய, மார்க்கத்துக்கு ஒத்துழைக்கக்கூடிய மாதிரியான ஒரு உதவியாக இருக்கணும். அதுக்கு எதிரான உதவிகளை நீ செஞ்சிராத. வம்குர்லி வலா தம்குர் அலைய, எந்த விதமான ஒரு சதியை நீ செய்தாலும் அது எனக்கு சார்பான ஒரு சதியாக நீ செய்துவிடு, எனக்கு எதிராக செய்து விடாது. அப்படின்னா என்ன? இறைவனிடத்தில் அந்த சதி அப்படி என்ற வார்த்தை என்ன என்றால், திடீரென மனிதன் அறியாத புறத்தில் அவன் நல்லது என்று போய்கொண்டிருக்கிற டைமில் தலைகீழாக நிலைமைகள் மாறுவது இறைவனுடைய சதி அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். விளங்கிட்டா? அது இறைவனுக்கே உரிய ஆற்றலால் இறைவன் செய்வது. இது எனக்கு நீ எதிராக செஞ்சிடாத, எனக்கு சார்பாக செய். நான் நம்பி, அதாவது நான் ஒரு கெட்டுப்பூர மாறி இருக்கிற டைமில் திடீர்னு ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்து நான் நல்லவனாக மாறுறது தான் நீ எனக்கு செய்கிற ஒரு வேலையாக இருக்கணும். மற்றபடி நான் நல்லது என்று நினைச்சு போகிற இடத்துல எனக்கு தலைகீழாக கெட்ட சூழல்கள் அமைந்து விடுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். பாருங்க, ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய வன்சுர்னி வலா தன்சுர் அலைய வம்குர்லி வலா தம்குர் அலைய வயஸ்ஸிரில் ஹுதாலி, எனக்கு நேர்வழியை இலகுபடுத்து, நேர்வழியை லேசாக்கு. நான் உன் பக்கம் நெருங்கிறது எனக்கு லேசாக இருக்கணும், சிரமம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்து, எனக்கு அந்த நேர்வழி விருப்பத்துக்குரியதாக மாறணும். வன்சுர்னி அலா மன் பகா அலைய, என் மீது யார் அத்துமீறினார்களோ, எனக்கு யார் அநியாயம் செய்தார்களோ, எல்லை மீறினார்களோ அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்துவிடு. வன்சுருணி, எனக்கு அநியாயம் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், எனது பொருளாதாரத்தில் அப்படியெல்லாம் என் மீது யார் அநியாயம் செய்து நான் என்னை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து விடு. ரப்பி ஜஅல்னி லக ஷக்காரன் அல்லது ஷாக்கிரன், யா அல்லாஹ் நான் உன்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக நீ என்னை ஆக்கிவிடு, உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கிவிடு. அதே போல லக தாக்கிரன், உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவன, திக்ர் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. லக்க ராஹிபன், உன்னை அஞ்சி பயந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் துறந்து வாழக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. லக்க மித்வான், உன்னை மிகவும் வழிபடக்கூடியவனாக, உன்னை நான் மிகவும் வழிபடக்கூடியவனாக ஆக்கிவிடு. லக்க இலைக்க முஹ்பிதன், அதாவது உன் பக்கம் சாயக்கூடியவனாக, பணியக்கூடியவனாக, அஞ்சக்கூடியவனாக ஆக்கிவிடு. அப்படி அல்லாஹும்ம ஜஅல்னி லக ஷாக்கிரன் லக தாக்கிரன் லக ராஹிபன் லக மித்வாஅன் இலைக்க முஹ்பிதன் முனீபன், அதாவது யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக, உன்னை அஞ்சக்கூடியவனாக, உன்னை வழிபடக்கூடியவனாக, உனக்கு பணிந்தவனாக, உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக, உன்னை அஞ்சியவனாக, உனக்கு மிகவும் வழிபட்டவனாக, உன் பக்கம் சாய்ந்தவனாக, உன் பக்கம் பணிந்தவனாக, உன் பக்கம் மீளக்கூடியவனாக என்னை ஆக்கிவிடு. ரப்பி தகப்பல் தௌபதி, யா அல்லாஹ் எனது தௌபாவை அங்கீகரித்து விடு, நான் கேட்கிற தௌபாவை அங்கீகரித்து விடு. வகசில் ஹௌபதி, என் பாவங்களை நீ அழித்து விடு. வ அஜிபு தஅவதி, எனது பிரார்த்தனை நீ அங்கீகரித்துக்கொள். வ சப்பித் ஹுஜ்ஜதி, எனது ஆதாரத்தை, அதாவது நான் உன் சார்பாக உன் சொர்க்கத்துக்கு இணைவதற்காக நான் செய்யக்கூடிய அதான் ஹுஜ்ஜா, அந்த ஹுஜ்ஜத்தை உறுதிப்படுத்தினி, அந்த நிலைகளை, அந்த நம்பிக்கைகளை, அந்த செயல்களை எனக்கு உறுதிப்படுத்து. வஹ்தி கல்பி, என் இதயத்துக்கு நீ வழிகாட்டு. வசத்தித் லிசானி, எனது நாக்கை நேர்படுத்து, அதை நேர்மையாக்க, அது சரியான வழியில் இந்த நாக்கை செலுத்து. வஸ்லுல் சஹீமத கல்பி, என் உள்ளத்திலே உள்ள குரோதம், வெஞ்சம், பொறாமை, வஞ்சகம், மோசமான எண்ணங்கள், இது போன்ற சந்தேகங்கள், வடுக்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு, அகற்றிவிடு, நகர்த்திவிடு, அதை முழுமையாக சுத்தம் செய்துவிடு. வஸ்லுல் சஹீமத கல்பி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு அழகான ஒரு துஆ.
இதில் ஒரு சில இடங்களில் வந்து வார்த்தை வஹ்தினி அதோட வயஸ்ஸிரில் ஹுதாலி என்றதோட வஹதி எனக்கு வழிகாட்டு, வயஸ்ஸிரில் ஹுதாலி எனக்கு வழியை லேசுபடுத்து. அதே போல் ஷாக்கிரன் இடத்துல ஷக்காரன் என்று வருது, தக்காரன் ரஹாபன் அப்படி என்று சில இடங்களில் வருது, அவ்வாஹன் அப்படி என்று வருது. அதாவது அவ்வாஹன் அப்படின்னு வருது ஒரு சில இடங்களில். அதே போல் இதுதான் அந்த சின்ன வித்தியாசங்கள். மற்றபடி இந்த துஆ மறுபடியும் சொல்கிற பாருங்க, ரப்பி அஇன்னி வலா துஇன் அலைய, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உதவி செய்யாத. ஒன் சுர்னி வலா தன்சுர் அலைய, எனக்கு உதவி செய், எனக்கு துணை புரி, இது எனக்கு உதவி செய், எனக்கு எதிராக உதவி செய்து விடாய. வலா தன்சுர் அலைய. வம் குர்லி வலா தம்குர் அலைய, 3 பகுதி இது. வம் குர்லி வலா தம்குர் அலைய, எனக்கு சார்பாக நீ சதி செய்து விட, எனக்கு எதிராக சதி செய்து விடாதே. வஹ்தினி வயஸ்ஸிர் ஹுதாய இலைய, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டு, வயஸ்ஸிர் ஹுதாய இலைய எனக்கு என் நேர்வழியை இலகுபடுத்து. 4 அம்சங்கள். ஒன் சுர்னி அலாமம் பகா அலைய, எனக்கு எதிராக நடந்தவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய். 5 அம்சம். அல்லாஹும்ம ஜஅல்னி லக ஷாக்கிரன் லக தாக்கிரன் லக ராஹிபன் லக மிதுவாஅன் இலைக முஹ்பிதன் முனீபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யா அல்லாஹ் எனக்கு உன்னிடத்தில் நன்றி உள்ளவனாக, உன்னை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக, உன்னை அஞ்சியவனாக, உனக்கு வழிபட்டவனாக, உன் பக்கம் பணிந்தவனாக, உன் பக்கம் மீண்டவனாக. 6 அம்சங்கள். அந்த 5ஓடு இது 6. அதுக்கு பின்னால் ரப்பி தகப்பல் தௌபதி, என்ற தௌபாவை ஏற்றுக்கொள். வக்ஸில் ஹௌபதி, எனது பாவத்தை அழித்து விடு. அஜிப் தஅவதி, எனது பிரார்த்தனை அங்கீகரித்துக்கொள். வசப்பித் ஹுஜ்ஜதி, எனது ஆதாரத்தை உறுதிப்படுத்து. வஹ்தி கல்பி, என் இதயத்துக்கு நேர்வழி காட்டு. வசத்தித் லிசானி, என் நாவை நேர்படுத்து. வஸ்லுல் சஹீமத கல்பி, என் உள்ளத்தின் குரோதங்கள், வஞ்சகங்கள், பொறாமை, பெருமை, சந்தேகம், கெட்ட குணங்கள், வடுக்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிடு. அப்போ சுப்ஹானல்லாஹ், 1 2 அதாவது முக்கியமாக 3 4 5 ஆரம்ப பிரார்த்தனைகளும், அதுக்கு பின்னால் இறைவன் பக்கம் மீள்ற விஷயத்தில் 6 அம்சங்களும், அதுக்கு பின்னால் அதாவது தகப்பல் தௌபதி வகசில் ஹௌபதி வஜிப் தஅவதி வசப்பித் ஹுஜ்ஜதி வஹ்தி கல்பி வசத்தித் லிசானி வஸ்லுல் சஹீமத் கல்பி. அப்போ இது ஒரு 7 அம்சங்கள். அப்போ 7ம் கிட்டத்தட்ட 12 19 அம்சங்களை கொண்ட ஒரு அழகான துஆ இந்த நாட்களில் நம்ம கேட்கலாம். எந்த நேரத்திலும் கேட்கலாம், குறிப்பிட்ட எந்த நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் நம்ம கேட்கலாம். இந்த நேரத்திலும் இந்த துஆவை நம்ம கேட்டு அல்லாஹ்விடத்தில் ஒட்டுமொத்தமான விஷயங்களை நம்ம பார்த்து கேட்டு நம்ம மனநமிட்டவர்களாகவும் அல்லது பார்த்து கேட்டவர்களாகவும் அதன் மூலம் அல்லாஹு தாலா இந்த துஆவை கபூல் செய்தவர்களாகவும் எங்களை ஆக்கியல் புரிவானாக.